35, 40 வருஷத்துக்கு முன்னாடி மக்களே, 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி செஞ்சிட்ருந்தேன். நைட் டியூட்டி அப்போல்லாம். நான் வந்து பேசிக் நர்சிங் எஃப்என்ஏபி ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அப்போல்லாம். அந்த போஸ்டிங் எனக்கு. அதாவது அப்போலாம் வந்து படித்து ட்ரைனிங் முடித்தவங்களே எடுக்கிறத விட இந்த மாதிரி +2 முடித்த கேர்ள்ஸ் எடுத்து போட்டு 1 இயர் வந்து அவங்களே ஹாஸ்பிட்டல்லையே 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து எஃப்என்ஏ ஃபீமேல் நர்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அப்படியே அவங்களே ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கு வச்சுக்குவாங்க. அது அப்போ உண்டு. 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி உண்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது. அவங்களே ஹாஸ்பிட்டலில் +2 முடித்த கேர்ள்ஸ் எடுத்து சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க, இந்த நர்சிங் குரூப் எடுத்த பிள்ளைங்களையெல்லாம், நர்சிங் குரூப் எடுத்தது சயின்ஸ் குரூப் எடுத்த பிள்ளைங்களையெல்லாம் டியூட்டிக்கு எடுத்து அவங்களே வந்து வேலைக்கு 1 இயர் அப்படியே ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களே அப்படியே வச்சுக்குவாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி உண்டு. அந்த மாதிரி நான் நைட் டியூட்டி பார்த்துட்ருக்கும்போது ஒரு தடவை வார்டில் 40 பேஷண்ட் இன்சார்ஜ் எனக்கு கொடுத்து 4 பிள்ளைங்கள இந்த தெரிஞ்சு தெரியாத பிள்ளைங்க, கற்றுக்க வர பிள்ளைங்களெல்லாம் எனக்கு ஹெல்ப் போடுவாங்க. நான் தான் மெயினாக எல்லாம் பார்ப்பேன். இதாக இருப்பேன், சின்சியராக எல்லாம் டியூட்டி செய்வோம். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நான் வேலைக்கு சேரும் போதெல்லாம் மாதம் 250 ரூபா தான் சம்பளம். வெறும் 250 ரூபா சொல்லுமா. கடைசி எவ்வளோ தடவை சம்பளம் வாங்கினேன்? 24 வருஷம் வேலை செஞ்ச பிறகு கடைசி சம்பளம் என்ன தெரியுங்களா? 11,000. வேலைக்கு சேரும்போது முதல்ல 250 ரூபா தான் சம்பளம். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 1 மாதம் நைட்டு போடுவாங்க, 2 மாதம் பகல். நைட் டியூட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வருவாங்க நைட்டில் சூப்பர்வைசருங்க 2 மணிக்கு, 2:30 மணிக்கு, 3 மணிக்கு, எப்போனாலும் திடீர்னு வருவாங்க. வந்தால் வர்றது கூட தெரியாமல் தூங்கிட்டோம்னா சேலரிக்கு ஒரு நாள் சேலரி கட்டு, ஒரு நாள் லீவு கட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எவ்வளோ பாடுபட்டோம், சொல்கிறதுக்கு இல்லை அளவு இல்லைங்க. நைட் டியூட்டி இப்போல்லாம் என்ன டியூட்டி செய்கிறாங்க, அவ்வளோ டியூட்டி. மிஞ்சி போனால் கவர்மெண்ட்டில் லேக்ஸ் கணக்கில் வாங்கிட்டு குப்பையாட்டம் 50 பேஷண்ட் படுத்து கிடக்கும். குமிழி அள்ளி கொடுத்துட்டு உக்காந்துக்கிறாங்க. அது வேறு, அதுக்கு வேறு 10 பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்டுங்க, ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டு வேறு 10 ஒரு வார்டில் 10 பிள்ளைங்க ட்ரைனிங் கேர்ள்ஸுங்க இருப்பாங்க கவர்மெண்ட்லாம். நான் சொல்கிறது ப்ரைவேட்டில் புழிஞ்சு எடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் வாத்தியாருங்கள் டீச்சருங்களும் ரொம்ப கஷ்டம், புழிஞ்சு எடுப்பாங்க. ப்ரைவேட்னாலே ஸ்கூலில் எது எடுத்தாலுமே ப்ரைவேட்னா உங்களுக்கே தெரியும் எப்படி புழிஞ்சிருவாங்கன்னு தெரியும். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் நைட் டியூட்டி பார்த்துட்ருக்கேன். அன்னைக்கு 40 பேஷண்ட் பார்க்குற எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து 16 பேஷண்ட் உள்ள வார்டு எனக்கு ஒரு டியூட்டி போட்டிருந்தாங்க. வேணால் நைட்டு ரொம்ப 2:30க்கு மேலே ரொம்ப எப்படியாப்பட்டவங்களுக்கும் கண்ணாசுரம் போது ஒரு 10 நிமிஷம் அப்படியே டேபிளில் இப்படி சாஞ்சி இப்படி கை வச்சு சாஞ்சி தூங்கணும். பட்டு சூப்பர்வைசர் வருவாங்க, அந்த செப்பல் சத்தத்தை கொடுத்துட்டு வருவாங்க. அதை பார்த்து நம்ம முழிக்கிறோமா, விழிப்புணர்வோடு இருக்கோமா அப்படின்னு நம்மளை நோட் பண்ணுவாங்க. டேபிள்கிட்ட கிட்ட வந்து நிற்பாங்க, நாம் முழிக்கிறோமான்னு பார்ப்பாங்க. முழிக்கலை, செப்பல் சத்தம் கொடுப்பாங்க. லேசாக டேபிளை தட்டுவாங்க. அப்படி தட்டியும் எந்திரிக்கலைன்னா ஒரு லீவ் கட்டு, ஒரு சேலரி கட்டு. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை, நான்லாம் அப்படி இல்லை. ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன். அப்படியே முழிப்பேன், கண்ணை மூடுவேன். செப்பல் சத்தம் அங்கே கேட்கும் போதே தெரியும். பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும்ல, அப்போ செப்பல் சத்தம் வர்றது மெதுவாக வருவாங்க இதுக்காக. அப்போவும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். செப்பல் சத்தத்தை கேட்டு உடனே டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா கிட்ட வந்து நிற்கும்போது அந்த செப்பல் மெல்ல சத்தம் கேட்கும். அதை பார்த்து வெரி குட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அசந்து தூங்கிட்டோம்னா, இப்போயே அப்படி தூங்கினீங்கன்னா பேஷண்ட் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்லாம் விரட்டுவாங்க. ரொம்ப பாடுங்க அப்படிலாம். ரொம்ப கஷ்டம் நர்சிங் இதெல்லாம். இப்போல்லாம் அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. செஞ்சால் செய்யுதுங்க, இல்லைன்னா வேறு லைன் போயிடுதுங்க பிள்ளைங்க. நைட் டியூட்டி இப்போ யாரும் செய்கிறதும் இல்லை. கேட்டால் குடும்பம், பிள்ளை, குழந்தை அப்படின்றாங்க. நாங்களாம் 1 மாதம் நைட்டு செய்வோம், 2 மாதம் பகல் செய்வோம், 1 மாதம் நைட்டு செய்வோம். அது சின்சியராக. அப்படியே நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது டேபிள் அப்படி நைட்டு தூங்கிட்டுருக்கேன். முழிச்சு பார்க்குறது, தூங்குறது, முழிச்சு பார்க்குறது, தூங்குறது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணசரலான்னு படுத்திருக்கேன். நைட்டு 2:30 மணிக்கு 104 பேஷண்ட்டு, 104 ரூம் நம்பர் 104ல் உள்ள பேஷண்ட் அட்டெண்டர் எல்லாம் தெரியும். எந்தெந்த அட்டெண்டர் யார் கூட, நைட்டில் யார் கூட இருப்பா, பகலில் யார் கூட இருப்பாங்க எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அட்டெண்டரு வராரு, எப்போவுமே வராரு. வந்தால் கால் தெரியல சரியா. அதே முகம் உருவம் வந்து அத்துப்படியாக தெரியல.
ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அண்ணனோ தம்பியோ தூரத்தில் வந்தாலோ நம்ம தங்கச்சோ இப்போ நம்ம சிஎம் சாரே இருக்கார் விஜய், அவர் வராருன்னா சிஎம் வர மாதிரியே இருக்கே அப்படி தெரியும்ல. அப்படி தெரியுது. ஆனால் இந்த பேஷண்ட் 104 பேஷண்ட் அட்டன்றது நல்லா தெரியுது. அவர் வராரு, எதுக்கு வராரு, கிட்ட வராரு அப்படின்ட்டு அப்படியே கண் அசந்து சொக்கிக்கிட்டு பார்க்குறேன். பார்த்த உடனே கிட்ட வந்து கூப்பிடுறாரு, சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்றாரு. சொல்லுங்கப்பா, 104 பேஷண்ட்டுக்கு ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு, ராமசாமி பேஷண்ட்டுக்கு வந்து எடுத்து விட்றீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி நானும் வந்து அப்படியே சரி அப்படின்ட்டு அந்த ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த வென்ஃப்ளான் க்ளோஸ் பண்ணுற அடாப்டர் எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துக்கிட்டு சலைன் கையில் சலைன் பாட்டில் எடுத்துகிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆனால் எடுக்கிறதுக்குள்ளே அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. எடுத்துக்கிட்டு நானும் அவர் பின்னாடியே போகிறேன். 101க்கு போகிறேன், போயிட்டுருக்காரு. 102க்கு ரூம் நம்பருக்கு போகிறேன், போயிட்டுருக்காரு. அதுக்கு மேலே ஆளை காணோம். அவ்வளோதான், 104 ஆளை காணோம். நானும் பார்த்துட்டு கண்ணுவாக பார்த்துட்டே தான் போகிறேன். திடீர்னு ஆளை காணோம். சினிமா தோத்துது, ஆளை காணோம். என்னடா கூப்பிட்டாரு, முன்னாடி போயிட்டே இருந்தார், திடீர்னு ஆளை காணோம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு ஒரு செகண்டு அப்படியே கொலை நடுங்கிருச்சு. கை காலில் நடுங்குது, பண்ணுது. கால் எடுத்து வச்சா எடுக்கிறது வைக்க முடியல. கருகுமுன்னு இருக்குது. 10 மணிக்கு மேலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். 10 மணி வரலேருந்து தான் எல்லாம் லைட்டே எரியணும். 10 மணிக்கு மேலே எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கரண்ட்டுக்கு நஷ்டம், ஹாஸ்பிட்டலுக்கு நஷ்டம் வரும்ன்ட்டு ஆஃப் பண்ணிடணும். அந்த நிலமை வேறு. ஒரு லைட்டு தான் எரியணும். அப்படியே கொலை நடக்குது. கால் எடுத்து வைக்க முடியல, பேச்சும் வரல. திரும்பி பார்க்க ஸ்வெட்டிங். குளிர்காலம் தனிக்க மார்கழி தை மாதம் குளிர்காலம், ஆனால் வேர்த்து ஊற்றுது. அப்படியே ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா அப்படி சொல்லிட்டு மெல்ல 104 ரூமுக்கு போய் மெல்ல கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா பேஷண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பேஷண்ட் அட்டெண்டர்னா பார்த்துக்கிறவங்க, அவங்களும் நல்லா தூங்குறாங்க. ட்ரிப்பு முடிஞ்சிச்சுன்னாங்களே. ட்ரிப்பை பார்த்தா ட்ரிப்பு வந்து முக்கால் இருக்குது. எப்படி இருக்கும்? அப்புறம் மெல்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கதவை சாத்திட்டு மெல்ல வந்து வெளியே நின்னா வாடு கருகும்னு ஒரு லைட்டு தான் விரிச்சோன்னு இருக்குது. எப்பா எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நர்சிங் அப்போலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். கலந்துக்கிறதுல எனக்கு ஒரு ஆவல். அப்படியே கால் வரல, கை வரல, எட்டி வைக்க முடியல. ஆண்டவரே ஏசப்பா ஜீசஸ் பாட்டை பாடிட்டு மெல்ல டேபிள்கிட்ட நர்சஸ் ஸ்டேஷன் இருக்குது. நர்சஸ் ஸ்டேஷன் வந்து எல்லா லைட்டும் போட்டுட்டு ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் பாட்டை பாடிட்டு இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் வரணும். நொந்து போயிட்டேன் அப்படியே. ஆளே ஆனால் ஒரு 10 நாள் ஆளே இழைச்சிட்டேன். இப்படி நிறையா இதுதான் இல்லை, நாங்கள் நிறையா சந்திச்சிருக்கோம். அப்படிலாம் உண்டுன்றாங்க. உண்டுன்னா என்ன? சாத்தான் தொல்லை, ஆவி ஆர்ப்பாட்டம் உண்டு. பைபிளில் சொல்கிற மாதிரி சாத்தான் ஆர்ப்பாட்டம், எந்த ஒரு சாத்தான் தொல்லையோ நெருங்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் உண்டுன்றாங்க. நமக்கு இன்னும் அதுக்கு விடையே தெரியல. இன்னும் அதுக்கு விட தெரியல. பேய் பிசாசு உண்டுன்றாங்க, அதுக்கு இன்னும் விட தெரியல. ஆனால் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரி எனக்கு பண்ணுறது அப்படின்னா மற்ற பிள்ளைங்களை கேட்டாலும் ஆமாம் எனக்கும் நான் பட்டேன், நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் முடிஞ்ச செய்துங்க, இல்லைன்னா எனக்கு நர்சிங் வேணும்னு போயிடுதுங்க. என்ன உஷாராக நல்ல பேரண்ட்ஸுக்கு துட்டு நல்லா நிறையா வச்சுருக்குவீங்க வேணால் சேமித்து துட்டு கருத்தாக வச்சுருக்கிறதுங்க வேணால் உஷாராக பாஸ்ட்டுங்களா யாரையாவது ஆளுங்களா அதிகாரிங்களா சர்ச்சு பாஸ்ட்டுங்களை பிடிச்சி ஃபாரின் அமுச்சு பிரச்சனை இல்லாத நாடாக பார்த்து நல்ல நாடாக பார்த்து ஃபாரின் அமுச்சு உஷாராக அப்படி அமுச்சு வாழ்கிற மக்கள் இருக்காங்க. அது வந்து துட்டுள்ள பார்ட்டிங்க. துட்டு இல்லாதவங்க ஏழை பிள்ளைங்க ப்ரைவேட்டில் கஷ்டம் பாவம் கூலி வேலை செய்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைங்கள்லாம், அதுங்கெல்லாம் நர்சிங் ப்ரைவேட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்கள்லாம் கஷ்டம் தானே. துட்டு இப்போது அப்போவே ஃபாரின்லாம் போவாங்க. இந்த பாம்பே வேலை தங்கில் வேலைலாம் போவாங்க. சம்பாரித்து கொண்டு வந்து பிள்ளைங்களை காப்பாற்றி எல்லாம் கொண்டு போவாங்க. பிள்ளைங்களை ஃபாரின் அப்பவும் அனுப்புறது உண்டு. ஃபாரின் அனுப்பிச்சு சம்பாரித்து நல்லா இருப்பாங்க. அது துட்டு பேசுது. துட்டு இல்லாத கஷ்டத்தில் இருக்கவங்க, அதாவது நடுத்தரத்துக்கு கீழே இருக்க பிள்ளைங்களாம் ப்ரைவேட்டில் வேலை செய்யும்போது எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்க இன்னும் நிறையா இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேய் இருக்கா இல்லையான்றதுக்கு விடையே தெரியல.
நிறைய இந்த மாதிரி பட்டிருக்கோம். சேர்லேருந்து ஆளை தூக்கி போட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய பட்டிருக்கோம். இது வந்து ஃபாரினில் கஷ்டப்பட்டு அனுப்பிச்சி பிள்ளைங்க அனுப்புகிற பணத்தை ஒழுங்காக பயன்படுத்தி நடத்துகிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதை விரயம் பண்ணி வீண் பண்ணுற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. தயவுசெய்து பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யுங்க, பண்ணுங்க, காப்பாற்றுங்க. நர்சிங்லாம் அவ்வளோ கஷ்டம் என்ன. நான் அது ஒரு நினச்சேன், அதெல்லாம் கலந்துக்கிட்டேன். பேய் தொல்லை இப்போ மனுஷாளுங்க தான் தொல்லை, மனுஷருங்க தான் பேய். பெண்கள் பேய் இருக்காங்க, ஆண்கள் பேய் இருக்காங்க, மனுஷருங்க தான் இப்போ பேய். அப்பயே அது பேய் ஒதுங்கி போயிடுச்சு, இப்போ மனுஷருங்க தான் பேய். ஓகே, இது உண்மைதானே? உண்மைதானே? நான் சொல்கிறது உண்மைதானே? மனுஷருங்க தான் இப்போ பேய். மோசமான ஆண்கள், மோசமான பெண்கள், மனுஷருங்க தான் இப்போ பேய். பேயெல்லாம் கூட ஓடிடுச்சு, டெக்னாலஜி நிறையா, அதுக்கு பயந்தே போயிடுச்சு போல். இன்னும் அதுக்கு விட தெரியல. ஆனால் மனுஷருங்க பேய். ஓகே மக்களே, தேங்க்யூ.